சார் எதுக்கு சார் இப்ப நடிச்சீங்க? ஏய் அன்பு, நீயா? ஏய், இந்த வேலையா பண்ணிட்டு இருக்க? பண்ணி காலேஜ்ல நீ தானே டாப்பரு, அப்புறம் ஏன்டா இப்படி? அட எங்கடா படிச்ச படிப்புக்கு வேலை கிடைக்குது, குடும்ப சூழ்நிலை, அதான் இந்த வேலை செஞ்சுட்டு இருக்கேன். சரி, இந்த பார்சலை பிடி, நீ தான் புக் பண்ணியா? சரி உள்ள வா, ஒரு டீ சாப்பிட்டு போலாம். இல்லடா டைம் ஆயிடுச்சுடா, டெலிவரி வேற நிறைய இருக்கு, நான் கிளம்ப. சரி ரொம்ப பண்ணாதடா, உள்ள வாடா. சரி உட்காரு, நான் ஒரு டீ போட்டு எடுத்துட்டு வந்துறேன். ஏய், உன்னை யார் வீட்டுக்குள்ள விட்டா? ஃபர்ஸ்ட் எந்திரி. ஏய், ஃபர்ஸ்ட் வெளியே போடா. ஏய் என்னாச்சு? ஏய், இவன் நல்லா யாரை விட்ற விட்டா? வெளியே போக சொல்றான். டேய் அவன் என் ஃப்ரெண்டுடா. அவன் ஒரு வருஷம் முன்னாடி டெலிவரி பண்ற பசங்களே அவன் விட்ற விடுற. அவன் காசுக்காக என்னென்ன செய்வாங்க தெரியுமா தெரியாதா? ஃபர்ஸ்ட் அவனை எந்திரிச்சு வெளியே போக சொல்லு. டேய் என் ஃப்ரெண்டுடா அவன், அப்படிலாம் அவன் கிடையாதுடா. கோச்சிக்காதடா, அவன் டீ சாப்பிட்டு போயிடுவான்டா. கோச்சிக்காத, சொன்ன கேளு. என்னமோ பண்ணு, ஃபர்ஸ்ட் அவனை வெளியே அனுப்பு. சரிடா, நான் கிளம்புறேன்டா. டீ இருடா, டீ சாப்பிட்டு போகலாம். டீ வச்சிருக்கேன்டா, உட்காருவா. இல்லடா டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன். டேய் என்னடா தேடுற? இல்லடா, காலை குளிக்க போகும்போது தங்கச்சி இங்கதான் வச்சேன், எங்கன்னு காணோம், அதான் தேடிட்டுண்டா. பாருங்க ஏதாவது இருக்க பாரு. என்னது தங்கச்சி எனக்கு காணுமா? என்னடா சொல்ற? இருடா பாக்குறேன் நானும். ஏய், இந்த டெலிவரி பாய்க்கு ஃபோன் பண்ணு, அவன் வர சொல்லுங்க. ஏன்டா என்னாச்சு? இல்லடா, இது வரைக்கும் எந்த பொருளும் மிஸ் ஆனதே கிடையாது. ஆனா அவன் வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த மாதிரி மிஸ் ஆயிருக்குது. எனக்கு என்னமோ அவன் மேலதான் டவுட்டா இருக்கு. அவனை கூப்பிட்டு விசாரிக்கணும். டேய் அவன் என் ஃப்ரெண்டுடா, அவன் மேலே சந்தேகப்படுறியா நீ? அவன் அப்படிலாம் பண்ற ஆள்லாம் கிடையாது. ஏய், எங்க அப்பா ஞாபகம் வச்சிருக்கேன்டா, ஒழுங்கா அவனை வர சொல்றே இல்லையாடா? சரி சரி கோவப்படாத, அவனை வர சொல்றேன். கோவப்படாம என்னன்னு விசாரி. ஹலோ. டேய் நான் தான்டா அசோக் பேசுறேன். கொஞ்சம் வீடு வரையும் வந்துட்டு போறியா? ஏன்டா என்னாச்சு? இது ஒரு முக்கியமான விஷயம், கொஞ்சம் வந்துட்டு போயேன். சரி இரு வரேன். ஓகேடா. சார் எதுக்கு சார் இப்ப நடிச்சீங்க? டேய் அடிக்காம சரிடா. ஏய் விட்றா. ஏய், சைனை திருடுனா நான் அடிக்காம கொஞ்சுவாங்கடா. சார் என்ன சொல்றீங்க? என்ன செய்யுங்க, எனக்கு ஒன்றும் புரியல. டேய் நடிக்காத, சைன் மட்டும் எனக்கு கிடைக்கல உன்னை சும்மா விட மாட்டேன். ஹலோ சொல்லுங்கம்மா. டே அசோக்கு, காலையில வீடு கூட்டும் போது ஹரிசுடைய செயின் கீழே கடந்தது, எடுத்து சாமி ரூம்ல வச்சிருக்கேன், ஹரிஸ் கிட்ட சொல்லிடு. ஏய் நிறுத்துறா. உன் செயின் வீடு கூட்டும் போது செயின் கீழே கடந்துருச்சாமா. உங்க அம்மா தான் அதை எடுத்து சாமி ரூம்ல வச்சிருக்காங்க. இதுல எதுவுமே தெரியாம என் ஃப்ரெண்டு மேல சந்தேகப்பட்டல. சாரி ப்ரோ. சார் சாரி சொன்ன எல்லாம் சரியா போயிடுங்களா? என்ன மாதிரி டெலிவரி பாய்ஸ் அஞ்சுக்கப்படுறதுக்கும் கஷ்டப்படுறவங்க தான், ஆனா அடுத்தவங்க பொருளுக்கு எப்பயும் ஆசைப்படுறவங்க கிடையாது. ஃபர்ஸ்ட் என்ன மாதிரி டெலிவரி பாய்ஸ்னாவே திருடுவாங்க, தப்பானவங்க அப்படிங்கிறவங்க கண்ணோட்டத்தை மாத்துங்க. சார் திருடிதான் பொழைக்கணும்னு நினைச்சா நாங்களா ஏன் சார் டெலிவரி பாய் வேலைக்கு வர போறோம்? ஏதோ எங்களை மாதிரி ஆளுங்களுடைய குடும்ப சூழ்நிலை, அதனாலதான் இந்த மாதிரி வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருக்கோம். பொதுவாகவே இன்ஜினியரிங், பிகாம், எம்காம் படிச்சவங்க எல்லாம் தான் இந்த மாதிரி வேலையில இருக்காங்க. என்ன படிச்ச படிப்புக்கு உங்களுக்கு வேலை கிடைச்சதால கேள்வி கேட்கிற இடத்துல நீங்களும், பதில் சொல்ற இடத்துல நானும் இருக்கேன். டோன்ட் ஜட்ஜ் எ புக் பை கவர் சார்.